வெல்கம் டு உமையால் கிச்சன். வாழ்க வளமுடன். மழை காலம்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இனி சளி எல்லாருக்கும் அடிக்கடி பிடிக்க ஆரம்பிக்கும். சளி பிடிச்சிருக்கும் போது ரசம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த ரசம் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரசம் எல்லாருக்குமே வைக்க தெரியும். இன்னைக்கு நான் வைக்கிற ரசம் இடித்து வைக்க போகிறேன். இந்த ரசம் சளி பிடிச்சவங்களுக்கு கொடுத்தா உடனே சரியாயிரும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த அளவு புளி எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சை பழத்தோட சைஸு. இதை ஊற வச்சுக்கலாம். ஒரு உரல்ல 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம். இதுதான் அளவு. இந்த அளவில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரசம். இதை இப்போ நம்ம இடிச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக இடிக்கக்கூடாது, சும்மா குறைன்னு இடிச்சுக்கணும். இப்போ உரல் இல்லைட்டா மிக்சியில் கொஞ்சம் பல்சில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். நல்லா இடிச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா குறைன்னு இடிச்சுக்கணும். அப்படி இல்லாட்டி மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் குறைன்னு. இப்போ இதை ஒரு தனியாக பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே உரலில் 3 சின்ன வெங்காயம் இந்த சைஸில் எடுத்திருக்கேன், அது போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாவும் இருக்கும், சளிக்கும் ரொம்ப நல்லது. ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை இடிச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா 2 தட்டு தட்டினா போதும். இப்போ பாருங்கள், இடிச்சிட்டேன். இந்த மாதிரி இடிச்சுக்கணும், ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி இடிச்சுக்கணும். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 10 வெள்ளைப்பூடு தோலோடு கழுவி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அதையும் இதே மாதிரி இடிச்சுக்கலாம். தோலோடு இடிச்சுக்கங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இடிச்சிட்டேன். இந்த மாதிரி இடிச்சுக்கணும். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதை கரைச்சிக்கலாம். நல்லா புளியை ஊற வச்சுட்டா நல்லா ஊறிடும். இப்போ இந்த கரைச்ச புளியோட 2 தக்காளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல மிளகும் சீரகமும், அதை 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து வச்சுருந்தோம்ல, அது ஃபுல்லுத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளைப்பூடு இடித்து வச்சுருந்தோம்ல, அதில் 3 கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கையால் கரைச்சிக்கணும். கையால் கரைச்சாதான் ரசம் நல்லாயிருக்கும். இதே அளவுகளோடு வச்சு பாருங்கள், ரசம் சளி பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நல்லா கரைச்சிட்டேன். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன், இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 வரமிளகா. இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மீதி வச்சுருந்தோம்ல இடித்தது மிளகு சீரகம், அதை சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். அந்த மீதி வெள்ளைப்பூடு இடித்தது அதையும் சேர்த்துக்கலாம். இப்படி இது எண்ணெயிலே ஒரு 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடணும். மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு இதெல்லாம் கடைசியில் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது சிம்லே நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும்.
இப்போ ஹையில் வச்சோன்னா உடனே கொதி வந்துடும், அது நல்லா இருக்காது. சிம்லே வச்சாதான் கொஞ்சம் நேரம் நல்லா நிதானமாக கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஓரத்துலேயே நல்லா கொதி வருது. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நுரக்கட்டி வரும், அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா நுரக்கட்டி வருது, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்படி பொடியாக சேர்க்கும் போது நம்ம வாய்க்குள்ளே போகிறது தெரியாது. பெருசாக இருந்துச்சுன்னா தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்மளோட ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது மழை காலத்துக்கு மட்டும் இல்லை, எப்போ சளி பிடிச்சாலும் இதே அளவுகளோட ரசம் வச்சு பாருங்கள், சளி உடனே போயிடும். நாளைக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.